ரம்யாவை நீதான் ஏதோ பண்ணிருக்க. நான் போலீஸ்க்கு போன் பண்றேன், அவங்க வந்து விசாரிக்கட்டும். சுரேஷ்ங்கிற பையனை லவ் பண்ணிட்டு இருந்ததாவும் இப்ப ஏற்பாடு பண்ணிருக்கிற கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு இந்த லெட்டர்ல எழுதிருக்கு சார். உங்க 2 பேர் மூஞ்சிலையும் கொரிய பூசிட்டு போயிருக்கா. இந்த வீட்டுக்கு என் பொண்ணுதான் மருமகளா வரணும்னு இருக்கு. நான் உங்களுக்காக பொண்ணை வச்சுக்கிட்டு காத்துட்டு இருப்பேன். இன்னும் 2 முறை பொண்ணு இருக்குடா. கங்கா, ஆமா கங்கா. அப்பா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. அப்பா கிட்ட நீ எதுவும் மறைச்சதே இல்லைம்மா. என்ன நடந்துச்சு கங்கா, சொல்லுமா. இல்லைப்பா, ரம்யா ஃபோட்டோ தான் சின்னையா ரூமில் இருக்கணும்னு சொல்லி ஜானகி அக்கா ஃபோட்டோவை மஞ்சமா தூக்கி போட்டுட்டாங்க. நான் அதை நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சிருந்தேன். இப்போ பார்த்தா நம்ம வீட்டில் நான் ஜானகி அக்கா ஃபோட்டோ வச்சிருந்த இடத்துல இப்போ ரம்யா ஃபோட்டோ இருக்கு. சின்னையா ரூமுக்கு ஓடி போய் பார்த்தா இங்க வச்சிருந்த ஜானகி அக்கா ஃபோட்டோ அங்க இருக்கு. இந்த வீட்டில் ஏதோ அமானுஷ்யமா நடக்கிற மாதிரி தெரியுதுப்பா. ரம்யா காணாம போனதுக்கு கூட இந்த அமானுஷ்யம் தான் காரணமா இருக்கும்னு தோணுதுப்பா. இங்க பாருமா, இந்த வீட்டில் இன்னைக்கு நேத்து இல்லை, நீ பிறந்ததுலேருந்தே நாம இங்க இருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரி இங்க நடந்ததே இல்லை. ரம்யாவும் விருப்பப்பட்டவனோட வாழ அவ கைப்பட லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. போலீஸே வந்து பார்த்துட்டு பொண்ணு ஓடி போயிடுச்சுன்ட்டாங்க. அதை எல்லாரும் நம்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் நீ அமானுஷா அது இதுன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் ஒரு விசாரணைக்கு நாம தான் பதில் சொல்ல வேண்டியிருக்குமா. ஆமாம், ஐயா வீட்டில் விசுவாசத்தை காட்டுற இடத்துல இருக்கோமே தவிர வில்லங்கத்தை இழுத்து வைக்கிறதுக்கு இல்லைம்மா. எதுவாக இருந்தாலும் நீ கும்புற நாகமாக பார்த்துக்குமா. மனசை போட்டு குழப்பிக்காம நீ கண்டு காணாமல் இருக்க பாருமா. ஐயாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டியாமா? இன்னும் இல்லைப்பா. முதல்ல அதை கொண்டு போய் கொடுமா. ம், சரிப்பா. அன்னைக்கு தான் தப்பிச்சிட்ட. இன்னைக்கு உன்னை கட்டி பிடிச்சி ஒரு கிஸ்ஸாவது அடிச்சிடறப்பா. ஒண்ணுமே இல்ல, வெறும் புக்கு துணிதான். நான் அப்பவே சொன்னேன் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கான்னு. நீ அசால்ட்டா இருந்துட்ட. அவ பாட்டிக்கு அந்த சுரேஷோட ஓடி போயிட்டா. போனவ சும்மாவா போனா? 40 சவரன் நகையை எடுத்துட்டு போயிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இப்ப பாரு, ஒண்ணும் இல்ல, எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேன். நான் வேற அவளை நம்பி அந்த சேட்டு கிட்ட கடனை வாங்கி தொலைச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? அந்த சேடு வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? அதெல்லாம் கடன் வாங்கறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இங்க பார், இந்த கல்யாணம் நடக்கும், சொத்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த சொத்தை வச்சு செட்டில் பண்ணலாம் தானே இதெல்லாம் பண்ண. உன் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? யோ, உன் பொண்ணு ஓடி போன கவலையை விட அவ எடுத்துட்டு போன நகைதான் உனக்கு பெருசா போச்சு இல்ல? சேட்டு வந்து கேள்வி கேட்டாதான் யார் மரியாதை போவோம்? உந்தா எந்தா எது தானே? இது என்ன உங்களுக்கு புதுசா? எத்தனையோ பேர்கிட்ட கடன் வாங்கி நீங்க அசிங்கப்படல? அது மும்பைல, இது உங்க அண்ணனோட வீடு. இங்க நம்ம மரியாதையோட இருக்க வேணாமா? இங்க நமக்கு மரியாதை இருக்கு. அதான் எல்லாத்தையுமே உங்க பொண்ணுக்கு எடுத்துட்டு போயிட்டாலே. பொண்ணு பாட்டுக்கு போயிட்டா. இப்ப பிரச்சனை எனக்கு தான். ஒரு வழியை சொல்லுடி. இத பாருங்க, உங்க பிரச்சனையை என்கிட்ட எடுத்துட்டு வந்து என்ன டென்ஷன் ஆக்காதீங்க, புரிஞ்சுதா?
வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. ஏய், பொண்ணு ஓடி நீ போய் பாட்டி வேற வேலை பாரு, போ. ஏய். கொடங்காரங்களை பத்தி வந்து பேசிட்டு இருக்க. மற்றதெல்லாம் சமாளிச்சிடலாம், இந்த சேட்டை எப்படி சமாளிக்கிறது? நாளைக்கு ஒரு நாள் எனக்கு லீவ் வேணும். நீ தான் எப்படியாவது ஐயா கிட்ட சொல்லணும். ஐயா கிட்ட நானே 2 நாள் லீவு கேட்கலான்னு இருந்தேன். என்ன திடீர்னு? இல்லை, அடிக்கடி திருப்பதி கோயில் என் கனவுல வந்துட்டே இருக்கு. சாமியே கூப்பிட்றாரு போல் இருக்கு. திருப்பதி கோவில் கனவுல வந்தா பெருமாள் கூப்பிடாருன்னு அர்த்தமா? கனவுல மட்டும் இல்லை, நேற்று டிவியை போட்டேன், திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் பாட்டு வருது. ஐயோ, அவரே ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. எப்படியாவது ஐயா கிட்ட சொல்லிட்டு திருப்பதிக்கு போயிட்டு வரணும். அப்ப எனக்கு லீவு கிடைக்காது. தம்பி, சாப்பிட ஏதாவது கொண்டாடுமா? தம்பி, என்ன தம்பி, ஏதாவது யோசனையில் இருக்கீங்களா? ஆமாண்ணே. தம்பி, பஞ்சமா பொண்ணு அப்படி பண்ணியிருக்க கூடாது. உங்க பொண்ணு காதலிச்ச பையனோடய போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, நடந்தது நடந்து போச்சு. இனி அதை பற்றி யோசிச்சு என்ன ஆக போகுது? நான் அதை பற்றி யோசிக்கலண்ணே. வேற எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வந்த மாதிரி எனக்கும் கோபுரம் இல்லை, ஆனால் கோபுரம் மாதிரி ஒரு சிம்பிள் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளாவே அது அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. முதல்ல அது ஜன்னல் கண்ணாடியில் பார்த்தேன். அப்புறம் ஊதுவத்தி நெருப்புல பார்த்தேன். அதுக்கப்புறம் அது சாட்ல பார்த்தேன். அதே சிம்பிள் மிருதேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் பேரை போட்டு கடைசியா பேப்பர்ல வந்திருக்கு. எனக்கு ஏன் அடிக்கடி இந்த சிம்பிள் வந்துகிட்டு இருக்குன்னு குழப்பமா இருக்குன்னு. தம்பி, எனக்கு புரிஞ்சிருச்சு. தனியா வந்துட்டு இருந்த கோபுரம் இப்ப கோயில் பெயரோட வந்திருக்கு. அப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த கோயில் சாமி உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது புண்ணியம் தானே. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நானும் அப்படிதான் யோசிக்கிறேன். நீங்க சரியா தான் தம்பி யோசிச்சிருக்கீங்க. போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏமா நை மானுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பொண்ணு கல்யாணம் சொல்லி தானே பணம் வாங்கிச்சு. இப்போ பொண்ணு ஓடி போச்சு, கல்யாணம் நின்று போச்சு. என்கிட்ட வாங்கினே பணத்தை எடுத்து வை. இப்படி திடீர்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன் சைடு? கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுத்தா மட்டும் எப்படி திருப்பி கொடுப்பேன்? அது அது வந்து கரெக்டா சொல்ல முடியல. அதனால தான் இப்போ பணத்தை எடுத்து வை சொல்றான். சைடு, பொண்ணு நகையோட ஓடி போயிட்டா சைடு. இப்போ கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. நிறைய போய் வட்டி கொடு. வட்டி செட்டில் பண்ணும்போது தானே கொடுக்கணும் சைடு. நீ எப்போ செட்டில் பண்றது, நான் எப்போ மொத்தமா வாங்குறது? எனக்கு டெய்லி வட்டி கொடு. கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை சேட்டு. இப்படிலாம் சொல்லி தப்பிச்சிக்க முடியாது. என் பணத்தை எடுத்து வை. கொஞ்சம் மெதுவா பேச சேட்டு, எல்லாருக்கும் கேட்டுற போகுது. அப்ப பணத்தை எடு. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடு சைடு, நாளையில இருந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுறேன். சொல்றதே நம்பி போறேன். நாளையில இருந்து டெய்லி வருவேன். டெய்லி நீ வட்டி கொடுக்குறான். ஏமாத்தணும்னு நினைச்சே ஊர்ல இருந்து கட்டிட வேலைக்கு பசங்க வந்து இறங்கியிருக்காங்க. 50,000 கொடுத்தா போதும், போட்டு தள்ளிடுவாங்க. அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத சேட். உன் பணத்தை திருப்பி கொடுத்துட்ற. இப்ப கிளம்பு ப்ளீஸ். ஜாகிரதே.
வாங்க வெளியில. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? கதவு திறந்திருந்துச்சு, வந்துட்டேன். முதல்ல வெளியே போங்க. உங்களை விடக்கூடாதுன்னு ஐயா அன்னைக்கே சொல்லிட்டாரு. வெளியே போங்க. நேத்து ஓ கடவுள நாகம்மா வந்திருப்பாளே. நாகம்மா ஏன் கனவுல வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ கடவுள வரப்போறதா நாகம்மா என்கிட்ட சொல்லிட்டாளே. ஆமா, நீ பூஜைய முடிச்சிட்டியா? நான் அவளை ஒரே ஒரு தடவை பார்க்கட்டுமா? மணிக்கம், இவனை எடுத்துட்டு போய் வெளியே தள்ளு. ஒரு தடவை பார்க்கணுமா? இனிமே அவன் இங்க வந்தான்னா உள்ள விடக்கூடாது. பாத்துக்கிறேம்மா. ஒரே ஒரு தடவை, ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி. சரி, பார்த்துட்டு போங்க. நீ நல்லா இரு, நீ நல்லா இருமா. ஐயா, ஐயா போதும், இந்த பக்கம் வாங்க. பார்த்துட்டேன். ஐயா தள்ளி நின்னு பாருங்க. ஐயா இப்படி வாங்க. தள்ளி நின்னு கும்பிடுங்க. நான் பார்த்துட்டேன். அவளை நான் பார்த்துட்டேன். சரியா, இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே, அப்புறம் ஏன் ஐயா உங்க மேல இவ்வளவு கோவமா இருக்காரு? அவ நல்லா இருக்கா, அது போதும் எனக்கு. ஐயா நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? அவ சொல்லுவா, எல்லா கேள்விக்கும் பதிலு அவ சொல்லுவா. சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க. ஐயா எதுவும் பாத்துட்டு போறாரு. அப்போ நான் போறேன். பிரசாதம் எதுவும் தரமாட்டியா? பிரசாதம் இந்தாங்க. எனக்கு இது வேணாம். வேற என்ன வேணும்? ஓ ரத்தம் வேணும். என்ன சொல்றீங்க? ஒரே ஒரு சொட்டு ரத்தம் கொடுமா. இல்லைன்னு சொல்லிடாதம்மா. ஒரே ஒரு சொட்டு. ஐயா நல்லா தானே பேசுனீங்க, ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இப்படி எல்லாம் கேட்கலாமா நீங்க? இல்லம்மா, உன்னால மட்டும்தான் முடியுமா? உட விட்டா வேற யாரும் இல்ல. சக்தி வாழணும், நீதான் வாழ வைக்கணும். நீ ரத்தம் கொடுத்துதான் ஆகணும். ஒரே ஒரு சொட்டுமா, ஒரே ஒரு சொட்டு. சொல்றது கேளுங்க, என் கையை விடுங்க. ஒரே ஒரு சொட்டு கொடுமா, போதும். பூஜை பொருள் நினைச்சு ஒரே ஒரு சொட்டு கொடுமா. வாமா, என்ன பண்றீங்க? நாகம்மாவுக்காக ஒரே ஒரு சொட்டு கொடுமா. வேண்டாம், விடுங்க, கையை விடுங்க. ஐயோ கொஞ்சம் வேண்டாம், விடுங்க, போங்க இங்க இருந்து. என் கையை விடுங்க, விடுங்கன்றல. ஒரே ஒரு சொட்டு. ஏன் இப்படி பண்றீங்க? ஐயோ என் கையை விடுங்க. போங்க. நாகம்மாவுக்காகமா ஒரே ஒரு போடா. கங்கா, அவன் யாருமா உள்ள விட்டது? பைத்தியமா முடிச்சிருக்கோம் உனக்கு. போமா உள்ள. ஓ அம்மா, ஒரே ஒரு சொட்டு ரத்தம் கொடுமா. ஒரு சொட்டு கொடுமா. ஓ சக்தி விளக்கணும். நீ வெளியே வர மாட்டியா? உன்னோட சக்தியை காட்ட மாட்டியா? அவ வருவாடா, அவ வருவா, எனக்கு தெரியும். அம்மா என்னால முடியல. நீ நினைச்சா வாங்கிடுவ. நீயே வாங்கிக்க. உனக்கு தேவையானத நீயே வாங்கிக்கோ. ஏய், நாகம்மா வருவா, தேடி வருவா. அடைஞ்சு கிடக்க அவ ஒண்ணு அற்பம் இல்லடா, சர்ப்பம். ஏறி வருவா, சீறி வருவா. அவ வருவாடா, அவ வருவா. நான் நினைச்ச மாதிரி அப்படியே வருவா.
இப்ப இருக்கா உனக்கு? நாகம்மா, 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 அவ நிச்சயமா வருவா. அப்பா, என்னப்பா மிருதேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன்ப்பா. என்னப்பா சொல்ற? நீ கோயிலுக்கு போறேன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்க. இல்லப்பா, ஒரு வருஷமா என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் வந்து போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளா அது அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல அந்த சிம்பிள் மிருதேஸ்வரர் கோயில் விளம்பரத்தோட வந்திருக்கு. அதான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். நீ கோயிலுக்கு போறது சந்தோஷம்தாப்பா, ஆனா சமயம் சரியில்லாம இருக்க. என்னப்பா சொல்றீங்க? அருண், ஏற்கனவே ரம்யா வீட்டை விட்டு போனதுனால எல்லாரும் சங்கடப்படும்படியா ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அது நடந்ததுல இருந்து மனசு சரியில்லாம இருக்கு. இந்த நேரத்தில் உன்னை வெளியில அனுப்பிச்சு உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறிட்டு இருக்க முடியாதுப்பா. இந்த பாரு, மிருதேஸ்வரர் கோயிலுக்கு கட்டாயம் போவோம், ஆனா இப்போ வேண்டாம். இன்னைக்கு பௌர்ணமி பூஜை வேற இருக்கு, நீ வீட்லயே இரு. அப்பா, நானும் மாசம் மாசமா இந்த பௌர்ணமி பூஜை அட்டென்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா தொடர்ச்சியா ஒரு விஷயம் கண்ணில் பட்டுக்கிட்டு இருக்கிறப்போ அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம என்னால சாதாரணமா இருக்க முடியலப்பா. மனசெல்லாம் அதுலயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு நாள் தான்ப்பா. இல்லப்பா, நீ வீட்லயே இரு. அப்பா ப்ளீஸ்ப்பா, என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு நாள் தான்ப்பா, தயவு செஞ்சு வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சரி, இரு வரேன். சர்வசக்தியும் கைகூட். சொல்லுங்க ராஜசேகர். சாமி, என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அருண் விஷயமா. ஹலோ சாமி. ஹலோ சாமி. ஹலோ 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 ஹலோ. நீ கோயிலுக்கு அப்புறம் போய்க்கலாம், பேசாம வீட்லயே இரு. அப்பா ப்ளீஸ்ப்பா, என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்கப்பா. நான் போயிட்டு வந்துடுறேன். தயவு செஞ்சு வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும்பா. ஐயா, தம்பி கோயில் போகிறத பற்றி என்கிட்ட சொல்லிச்சு. அங்கே இருக்கிற சாமி தம்பி பத்திரமா கூட்டிகிட்டு போய் திரும்பி பத்திரமா கூப்பிட்டு வந்துடும் ஐயா. கோயிலுக்கு தானுங்க ஐயா போகுது. கோயிலுக்கு போன ராசி தம்பிக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் ஐயா. சந்தோஷமாக அனுப்பி வைங்க. ஏன்பா ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க? போகணும்னு முடிவு பண்ணிட்ட, போயிட்டு வா. ஆனா நீ தனியே போகக்கூடாது, துணைக்கு யாராவது கூட்டிட்டு போ. நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சொல்றத கேளு மாணிக்கம். ஐயா, மூர்த்தியை ரெடியாக சொல்லு, தம்பி கூட போகணும்னு சொல்லு. சரிங்க. நீயும் போய் ரெடியாகு. தேங்க்ஸ்ப்பா. கங்கா, எனக்கு ஒரு கப் காஃபி வேணும். சின்னையா ஊருக்கு போறாருமா, அவர் அனுப்பிட்டு நான் எடுத்துட்டு வரேன். இரு, எந்த ஊருக்கு போறான் அவன்? தெரியல. ஏய் ஏய், எங்க போறான்? மாப்ள, எங்கேயோ வெளியே கிளம்புறீங்களா? எங்க போறீங்க? அது போகும்போதே யாராவது எங்க போறன்னு கேட்பாங்களா? போகும்போது கேட்காம பின்ன வரும்போது அப்பா கேட்பாங்க. மாப்ள, நீங்க சொல்லுங்க, எந்த ஊருக்கு போறீங்க? மிருதேஸ்வரர் டெம்பிளுக்கு போறேன். மிருதேஸ்வரரா? அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? கோயிலுக்கு எதுக்கு போவாங்க? சாமி கும்பிட தான் போவாங்க. ஏன்பா, நான் மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்க? கிளம்பும் போது நீங்க மட்டும் நிக்க வச்சு கொஸ்டின் கேக்குறீங்க.
மாப்பிள நான் என் பிஸி ஷெட்யூல உங்களுக்காக தான் டைம் ஒதுக்கிட்டு வந்திருக்கேன். கிளம்புங்க. ம். சும்மா நைன்னு பேசிக்கிட்டு. உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? Ha 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 ha!